இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மை டியர் இன்டெலிஜென்ட் பிசினஸ்மேன்ஸ், ஆக்சுவலா யார் ஏலம் எடுத்தாலும் சரி லாபத்துக்காக தான் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு இந்த ஏலத்தை எடுத்ததே என் காதலுக்காக. உங்களுக்கு புரியலையா? இந்த 5 ஏக்கர் லேண்ட்ல யாருமே பார்க்காத ஒரு புது டவுன்ஷிப்பை நான் உருவாக்க போறேன். யார் இந்த சிட்டிக்கு வந்தாலும் அத பத்தி மட்டும் தான் எல்லாரும் பேசணும். அந்த டவுன்ஷிப்புக்கு என்னுடைய வருங்கால மனைவி பேரையே தான் வைக்க போறேன். And her name is பூமி. வாவ், ரொம்ப அற்புதமான பிளானா இருக்கு. நல்லா யோசிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். Congrats, சார். Congratulations, sir. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. Congrats, sir. Congrats, sir. ஓ தேங்க்ஸ். Congratulations, sir. தேங்க்யூ. பூமி என்னோட பொண்ணு. அவ பேரை எதுக்கு நீ யூஸ் பண்ற? எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தான் பிறந்தாளா? ஏய், மச்சான், வேண்டாம். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. ப்ளீஸ் கோவப்படாதீங்க, ப்ளீஸ். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பூமி தான் என்னுடைய வருங்கால மனைவி. என் பொண்ணுன்னு சொல்லி அவளை உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்காது. என் வீட்டுக்கு அனுப்பி நீ அனுப்புறியா? இல்லனா சரி சரி சரி, அப்படி இல்லன்னா நாளைக்கு சரியா 10 மணிக்கு நானே உன் வீட்டுக்கு வருவேன். பூமிக்கு பொட்டு வச்சு அவளை கூட்டிட்டு போ. நான் பாக்குறதெல்லாம் உண்மைதானா? நட்சத்திரம் துணி துவைக்கிறா. பாரு பாரு. இவ பெரிய ஈகோயிஸ்ட், சாடிஸ்ட், அது எல்லாத்தையும் விட பெரிய சோம்பேறிஸ்ட். இப்படிப்பட்டவ துணி எப்படி துவைக்கிறா? அதனால தான் நான் இத வண்டர்னு சொன்னேன். ஆமா, இது கண்டிப்பா வண்டர் தான். அது சரி, அப்படி என்ன துவைச்சிட்டு இருக்கா? உனக்கு எங்க இருந்து என்ன தெரியுதோ அதே அளவுக்கு தான் எனக்கும் தெரியுதுடா அறிவு கெட்டவனே. ஏய், வா வா வா. அப்பாடா. அண்ணா அண்ணா, இப்பதானடா நீ ஷாக் அடிச்சா அதை எப்படி தாங்கிக்கணும்ன்ற ஆர்டிகலை படிச்சிட்டு இருந்த. இது சாதாரண ஷாக் இல்ல, ஷாக்குக்கெல்லாம் ஷாக்கு. ஆக்சுவலா அண்ணன் போட்டோவை பார்த்தாலே கண்டுபிடித்துட்டு வா, நேர்ல பார்த்தா சண்டையே போடுவா. அப்படி இருக்கும்போது அண்ணனோட போட்டோவை டிஷர்ட்ல போட்டிருக்கா. அந்த டிஷர்ட் அவ கையாலே துவைச்சு அயன் வேற பண்றாளே. வரட்டும், அவளே கேட்டுருவோம்.
இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாடா வா. நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற நடிப்புக்கு என்னையும் உங்க அம்மாவையும் கை தட்டிக்கிட்டு ஜோக்கர் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க சொல்றியா? என்னப்பா எல்லா பிரச்சனைக்கும் இவளோட சேர்த்து வச்சு பேசுறீங்க? 3 முடிச்சு போட்ட பாவத்துக்கு எல்லாத்துக்கும் இவளோட சம்பந்தப்படுத்தியே என்ன பேசாதீங்க. ஆ? சரி, இப்ப என்ன ஆச்சு? அடடடடடடா, ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி எங்ககிட்டயே சூப்பரா நடிக்கிறியாடா. டேய், உன் பொண்டாட்டி கையில காயம் எங்கடா? நேத்து சொன்னிய ஒரு போலீஸ் கதை, அதுல எங்கடா உண்மை இருக்கு? ஐயோ ஐயோ, இவ்ளோ மோசக்காரியா நீ? ஏண்டி இந்து, சூடா இருக்க தோசை கல்லுல கைய வச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்துனியே, அதெல்லாம் நான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டேனே. உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனேனே, டாக்டர் கூட கூட்டு சேர்ந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டல. பணக்காரங்களுக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கிறதால ஏமாந்த எங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் பண்ணுவியா? உன்னை என்ன பண்ற பாரு. டேய், 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 நில்லுடா. கதைய உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? கதவை மூடி பெல்ட் எடுத்து இவ தோலை உரிச்சிடுறேன். பாருடா. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் விட்டுருங்க அத்தை. அத்தை 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 வேண்டாம் ப்ளீஸ் அத்தை. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அத்தை. அத்தை நீ எதுவும் பேசாதடி. உன் கைய நீட்டு. இன்னைக்கு உன் 2 கையிலயும் சூடு வைக்க போறேன். இனி எப்பவும் எங்களை ஏமாத்தணும்ன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. வாழ்க்கையில மறக்கவே கூடாது. சூடுவை, நல்லா சூடுவை. சூடு வச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. மஞ்சளை வச்சு நம்மளே கட்டு கட்டி அதே கையால வீட்டு வேலையும் சமையல் வேலையும் பண்ண வைப்போம். அப்ப தெரியும் இவளுக்கு உண்மையான வழின்னா என்னன்னு. மாமா வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. என்ன விட்டுடுங்க மாமா, நான் என்னோட வீட்டுக்கே வேணா போயிடுறேன். வீட்டுக்கு போய் அந்த அபூர்வாவை எங்க கூட சண்டை போட வைப்பியா? உனக்கு வழினா என்னன்னு தெரியணும். என்னடி பாக்குற? சூடு வெயிடி. சீக்கிரம் ப்ளீஸ் அத்தை. நீட்டு. வை, வை, வை. ஹலோ அப்புறம் ஆண்டி, நீங்களா? வணக்கம் வணக்கம். ஓஹோ அப்படியா? சரிங்க சரிங்க. இந்த விஷயத்தை நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நான் வச்சிடுறேன். என்ன விஷயமா போன் பண்ணாங்க? இப்ப வரைக்கும் வரதட்சணை அனுப்ப முடியலன்னு அபூர்வா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப எப்ப அனுப்புவாங்களா? நாளைக்கு வட்டியோட சேர்த்து உங்ககிட்ட குடுக்கறேன்னு சொன்னாங்க.